வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் விஜயோடைய வரிகளில் விஜய் யேசுதாஸ் பாடின சேவல் கொடி சாங் எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, பல தடவை கேட்டிருப்பீங்க. நிறைய பேருடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இந்த சாங் வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் இது. ஸோ இந்த சாங்கை பற்றி பேசி ஒரு வீடியோ போடணும், ஒரு டீகோடிங் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் விஜயே வந்து இந்த சாங்கை டீகோட் பண்ணியிருப்பார். சரி, ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் இப்போ இந்த வீடியோ வருது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 1 உழைப்பாளர்கள் தினம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம பில்லா ஏகேவுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பில்லா படத்தை இப்போ ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் வந்து ரீரிலீஸுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேவல் கொடி சாங்கை பற்றின ஒரு சில விஷயங்கள், இந்த பாட்டில் இருக்கக்கூடிய வரிகள் பற்றி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை எங்கே எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியன் ஃபேமஸ் முருகன் டெம்பிளில் தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த முருகன் கோயில் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, தம்புசாமி பிள்ளை அவர் தான் இந்த கோவிலை வந்து கட்டினார். ஸோ தம்புசாமி பிள்ளை வந்து மலேசியா கோலாலம்பூரில் ஃபஸ்ட்டு அவர் கட்டின கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் தான். அது வந்து 1873 கட்டினார். அதுக்கடுத்து 1891 தான் இந்த பேட்டு கேவ்ஸில் வந்து இந்த முருகன் கோவிலை வந்து அவர் கட்டினார். தம்புசாமி பிள்ளை முருகனுக்கு கோவில் கட்டினதுக்கு பின்னாடி சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பேட்டு கேவ்ஸோடைய என்ட்ரன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே வேல் ஷேப் மாதிரியே இருக்கும். அதை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த இடத்துல முருகனுக்கு ஒரு கோவில் கட்டணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததாக சொல்லப்படுது. அப்படி தான் கட்டினாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்புசாமி பிள்ளையோடைய அப்பாவுக்கு இந்த மாதிரி முருகருக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக வந்ததாகவும், அந்த கனவை வந்து அவருடைய பையன் தம்புசாமி பிள்ளை கிட்ட சொல்லி அந்த கனவை தான் இவர் வந்து நிறைவேற்றிருக்காரு அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ சேவல் கொடி சாங்க்கு வந்தோம் அப்படின்னா, சேவல் கொடி பறக்குதரா, சேர்ந்து இடி இடிக்குதரா, வேலும் படி ஏறுதரா, வேலையான ஆரம்பிக்கிற இந்த பாட்டோடைய இதுக்கடுத்து வரக்கூடிய வரிகள், தமிழனுக்கு முப்பாட்டன் முருகன் தான், இந்த முப்பாட்டன் எங்களுக்கு தலைவன் தான் அப்படின்னு ஒரு வரி வரும். இந்த பாட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே சாமி கதைகள்லாம் கேட்கும்போது நம்ம கேட்ட கதைகள் முக்காவாசி எல்லாமே வந்து மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸாக தான் இருக்கும். இப்போ முருகருக்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முருகருடைய அப்பா வந்து சிவன், அம்மா வந்து பார்வதி, அண்ணன் வந்து விநாயகர். ஸோ ஞான படத்துக்காக இவர் உலகத்தை சுற்றி வந்தார், கோச்சிட்டு போய் நின்ட்டார். இந்த கதைகள்லாம் நம்ம எல்லாருமே கேட்டு வளர்ந்துருப்போம். ஆனால் இந்த பாட்டில் இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரியோடைய எந்த ஒரு சாயலுமே இல்லாமல் தான் இந்த பாட்டை வந்து விஜய் வந்து எழுதியிருப்பார். ஸோ முருகன் தமிழனுடைய முப்பாட்டன் தலைவன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். இந்த உலகத்தில் முருகரும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக பிறந்து ஒரு வேடனாக இருந்து அதுக்கப்புறமா அரசராகி தலைவனாகி அதுக்கப்புறம் தான் அவர் கடவுள் ஆகிறாரு. தமிழர்களுடைய இறை வழிபாட்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லாம் வந்து இருக்காது. இதெல்லாம் நடுவில் வந்தது. ஸோ நம்மளுடைய முறைப்படி இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்ச, நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டு போன, இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாத்தவங்களை நம்மளுடைய முன்னோர்கள் முப்பாட்டனை வந்து நம்ம வணங்குறது, அவங்கள மறக்காமல் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து மரியாதை செய்கிறது, அவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியது தான் தமிழர்களுடைய இறை வழிபாட்டு முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே நடமாடி நாட்டுக்குள்ளே முடிசூடி வீட்டுக்குள்ளே வந்த எங்கள் வேலையா, நான் பாட்டுக்குள்ளே உன்னை வச்சு பாடவாங்கிற லிரிக் வரும். இதுவுமே சூப்பரான ஒரு லிரிக் தான். ஸோ முருகன் வந்து நம்ம குறிஞ்சி நில தலைவன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். மலையிலிருந்து தான் காட்டை அழிச்சு தான் நம்ம நாடா வந்து மாத்துறோம். ஸோ காடு வந்து நாடா மாறுறதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு, ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். அது வரைக்கும் காட்டில் என்ன இருக்கோ என்ன கிடைக்குதோ அதை நம்ம உணவாக எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இல்லை, காட்டை அழித்து நம்மளால் விவசாயங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும், நாமளே விதைச்சி உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ விவசாயத்தில் முருகருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக மகாபாரத போரே பார்த்தீங்கன்னா, காடு வந்து காடாகவே இருக்கணும்னு நினச்ச மக்களுக்கும் இல்லை காடை வந்து நாடாக மாற்றணும்னு நினச்ச மக்களுக்கும் இடையே நடந்த போர் தான் மகாபாரதம். என்ன ப்ரோ புதுசாக நீ ஏதோ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். அதை வந்து முடிஞ்சால் நம்ம தனியாக வந்து பேசுவோம். ஸோ ஒரு வேடனாக காட்டில் நடமாடிக்கிட்டு இருந்தவர் அடுத்து காடு நாடாகும்போது அதில் மக்களுடைய ஒரு அரசனாக தலைவனாக மாறி அதிலிருந்து இப்போ எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கடவுளாக உள்ளே வந்துட்டாரு அப்படிங்கிறத விஜய் ரொம்பவே அழகாக எழுதியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா, தெருக்கூத்து தமிழனுக்கு முதலாட்டம், புலிவேஷம் எங்களுக்கு புகழ் கூட்டம், வீரன் தான் கந்தனுக்கு தாய்ப்பால், சூரனையும் சுழுக்கெடுத்தான் நம்மாளுன்னு வரும். ஸோ தெருக்கூத்து எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இருக்கிற சினிமாவுடைய பேஸ் தான் வந்து தெருக்கூத்தில் வந்து நிறைய நாடகங்கள் வந்து போடுவாங்க. அண்ட் புலியாட்டம், புலி வேஷம் கட்டி ஆடுறது, மயிலாட்டம், ஒயிலாட்டம்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் ட்ரெடிஷனில் வந்து இருக்குது.
வீரன்தான் கந்தனுக்கு தாய்ப்பாலு, சூரனையும் சுலுக்கெடுத்தான் நம்மாளுங்கிற அந்த லிரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீரம் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ முருகர் வந்து காட் ஆஃப் வார், போர் கடவுள். அவர் நிறைய போர் பயிற்சிகளை உருவாக்கி கற்றுக் கொடுத்த ஒரு அரசராக தலைவராக அவர் இருந்திருக்காரு. இப்போ வரைக்குமே முருகனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது, அலகு குத்துறதுலாம் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு போர் பயிற்சி முறைகள் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. காவடி தூக்கி மலையில் ஏறி இறங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். அண்ட் காவடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகலாம், உணவு பொட்டலங்கள் எடுத்துகிட்டு போகலாம். போர் நடக்கிற சமயத்தில் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது. அண்ட் இன்னொரு பக்கம் அலகு குத்துறது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது போரில் கண்டிப்பாக வெட்டு காயங்கள், அம்பு வந்து பாயறது, இந்த மாதிரி அடிலாம் நிச்சயமாக ஏற்படும். அதுக்கு தயார் பண்ணுற ஒரு விதமாக தான் இந்த அலகு குத்துறதெல்லாம் வந்து அப்போ நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து ப்ராப்பராக போருக்கு தயாராகிற ஒரு முறைகளாக வந்து அப்போ உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த டைமில் முருகர் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆதி தமிழன் ஆண்டவனானான், மீதி தமிழன் அடிமைகள் ஆனான் அப்படிங்கிற ஒரு லிரிக் வரும். இது வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத் அப்படின்னு தான் சொல்லணும். ஆதி தமிழர்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே அவ்வளோ சிறந்து விளங்கியிருக்காங்க. முக்கியமாக ஸ்பிரிச்சுவலில் பார்த்தோம் அப்படின்னா சித்த நிலையை மேற்கொண்டு, சித்த மரபில் அந்த சித்த நிலையை அடைஞ்சவங்க பல பேர் தமிழ்நாட்டில் வந்து நிறைய சித்தர்கள் வந்து இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. முக்கியமாக முருகருடைய இந்த 6 படை வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்செந்தூர் மட்டும்தான் கடலை ஒட்டி இருக்கும், மீதி எல்லாமே வந்து மலையில தான் வந்து இருக்கும். இந்த மலைப்பகுதிகள் எல்லாத்துலேயுமே அவ்வளோ சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க, அங்கே இருந்திருக்காங்க, ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி தான் இப்போ நிலைமை இருக்குது. ஸோ ஆதி தமிழர்கள் அவங்களுடைய நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கு. ஸோ அது வந்து மெடிசனாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து அவ்வளோ ஆச்சரியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் இப்படி ஒரு கோயிலை வந்து கட்ட முடிஞ்சுது, எப்படி கட்டியிருப்பாங்க, இன்னுமே இந்த கோயிலை பற்றி நிறைய மிஸ்ட்ரி இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே வருது. அதே மாதிரி தான் கரிகால சோழன் கட்டின கல்லணை டேம், அந்த டேமை பார்த்து இப்போ வரைக்குமே எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க, எப்படி அந்த காலத்தில் இப்படி ஒரு டேம் வந்து கட்ட முடிஞ்சுது அப்படின்னு. ஸோ உலகத்திலே ஓல்டஸ்ட் டேம் அது. அதுக்கப்புறமா கட்டப்பட்ட பல டேம்ஸுக்கு ஏன் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா கல்லணை டேம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து இருந்துட்டு இருக்கு. இதுக்கடுத்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தமிழில் பேசும் தமிழ்குல விளக்கு, வேற்று மொழியில் அர்ச்சனை எதற்குன்னு ஒரு லிரிக் வரும். ரொம்பவே முக்கியமான ஒரு லிரிக் இது. ஸோ ஒரு கட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா கோயில்லையுமே தமிழில் தான் வந்து பூஜை செய்யப்பட்டு அர்ச்சனை பண்ணப்பட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கே தெரியும். சமஸ்கிருதம் உள்ள வருது, பிராமணர்கள் உள்ள வராங்க, அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ முருகர் கோயிலை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லணும் அப்படின்னா பழனி கோயில் எடுத்துக்கோங்க. பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டம் வரைக்கும் பண்டாரர்கள் அப்படிங்கிற தமிழ் குடி அவங்க தான் வந்து இந்த பொறுப்பில் இருக்காங்க. அவங்க தான் வந்து அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து இருக்காங்க. இவங்க வந்து வெறும் பழனி கோயில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே நிறைய கோயில்களில் வந்து பண்டாரர்கள் தான் வந்து இந்த பூஜை செய்கிறதெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. பழனி கோயிலை பொறுத்த வரைக்கும் விஜயநகர பேரரசுடைய படையெடுப்பு வந்ததுக்கு அப்புறமா அதில் திருமலை நாயக்கருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் திருமலை நாயக்கருடைய படை தளபதியாக இருந்த ராமப்பையன் அப்படிங்கிற ஒரு ஆரிய பிராமணர், அவர் வந்து பழனி கோயிலுக்கு சாமி கும்பிட வரும்போது பண்டாரர்கள் பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் இந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டு சாமி கும்பிடாம திரும்ப போய் திருமலை நாயக்கர்கிட்ட சொல்லி அவங்கள வந்து அந்த கோவிலை விட்டு விரட்டுறாரு, வெளியேற்றுறாரு. அப்படி வெளியேற்றி தான் அந்த பழனி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு, இதுக்கு வந்து ஆதாரமும் இருக்குது. ஸோ இந்த சேவல் கொடி பாட்டோடைய லிரிக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய புரிதல் என்ன, முருகர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.